ஆ ஹாய் நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, "தே ஆர் டூ மனி செகண்ட் மில்லியன்ற" மான்காவோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்மட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஏன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஒண்ண தட்டி விட்டுருங்க. வாங்க நண்பா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லே அப்ப தலைவன் காய் என்ட்ரிய குடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருந்திப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் "சொல்லு சொல்லு நீ தான் கிரேட்ஃபுல் எல்லாம் சொல்லு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனு நம்ம ஹீரோயின்ற கண்ணத்த புடிச்சு கில்லில ஆடிட்டு இருந்திப்பான். நீ நம்பலையா? அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் நெனச்சு பாக்குறா, உன் 10 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் இவ்வளோ க்ளோஸா வரீங்களே அப்படின்ற மாரி பாத்துட்டு இருந்தீப்பா. அப்ப லூமன் எம்பேர்ல உள்ள ஒரு டெம்பிள காட்டிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஹை பிரீஸ்ட் ஒரு ஆள் நடந்து போய்த்துட்டு இருக்காரு. அவர சுத்தி நெறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து காமனர்ஸ், நோபல்ன்ட்டு பிரிச்சு பாக்குற ஆள் தான் அந்த ஹை பிரீஸ்ட்லாம். அவங்கலாம் வந்துட்டு இருக்கல. அப்ப அவனு சிரிச்ச முகத்தோட எல்லார்ட்டயும் காட்டிக்கிட்டு அழகா வந்துட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து டோர ஓப்பன் பண்ணிக்கிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பான். என்ன இருந்தாலும் அந்த ஆர்ச்சி பிஷப் அப்டின்னு மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். ஏன்டா அவன் தான் வந்து ஒரு மாதிரி தலைவர ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பான். தலைவர் இடத்த அவன் புடிச்சுட்டான் அப்டின்ன மாரி அவனுக்கு சோகமா இருந்துருச்சு. ஏன்டா அவனுக்கு சரியா கடுப்பா இருந்திருப்பான். அந்த ஆர்ச் பிஷப் தான் வந்து இந்த டெம்பிள்லயே உயர்ந்த ஆளு. அந்த இடத்துக்கு இவர் அடுத்து போலான்னு இருந்திருப்பாரு. ஆனா அவன் வந்துட்டான். அவன் பொறந்ததுல இருந்து உண்மையிலேயே டிவைன் பவர்லாம் பொசஸ் ஆயிட்டு இருக்கு. அவனுக்கு 15 வயசுலயே ஆர்ச் பிஷப்பா மாறிட்டான். அப்டின்ன மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவன் உண்மையிலேயே ஒரு கடவுள் சென்ட் பண்ண குழந்தை அப்டின்ன மாரியே பேசப்பட்டிருக்கான். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இவன் என்ன நான்சென்ஸ் அப்டின்ன மாரி பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பான் அவன். என்ன இருந்தாலும் நாங்க இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான் அப்டின்ட்டு ஒரு ஒரு கடுப்பு இருந்துச்சு என் தலைவருக்கு. அத பத்தி அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஒளி பவர் இருந்தா இவன் என்ன பெரிய ஆளு அப்டின்ன மாரி அவனுக்கு திட்டிக்கிட்டே ஒரு இடத்துக்கு அவசர அவசரமா ஓடி போய் பார்ப்பான். பார்த்தா, அங்க ஒரு கல்லொண்ண வச்சுட்டு இருந்திருப்பான். அத பார்ப்பான். ஏன் இது ஒளி இல்லாம இருந்துச்சு அந்த கல். அத பார்த்தோனே அவனா ஷாக் ஆயிட்டு இருந்திருப்பான். ஏன் இது இப்படி நடந்துக்கு? இதுல ஒளி எங்க போயிது? ஒளி மறைஞ்சிட்டா அப்புட்ன மாரி பார்த்துட்டு இருந்திருப்பான். எங்க அதுல லைட் அப்புட்ன மாரி அவன் கத்துவான். அந்த இடம் ஃபுல்லா கேக்கும். மத்தாக்கள்லாம் பார்ப்பானுல என்னதான் நடக்குது? ஏன் அவர் அப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு அவனும் ஓடி வருவான்ல அந்த இடத்துக்கு. இத பாதுகாத்தவன் எவன்டா? அப்புட்ன மாரி அவன் கத்திட்டு இருந்திருப்பான் என்ன விஷயம்? அப்புட்ன மாரி வந்து டோர தொறப்பான். அத பார்த்தோனே அவனா கத்துவான். சூரியன் உதிச்ச உடனே இம்பீரியல் ஃபேமிலிக்கு தகவல சொல்லுங்கடான்னு கத்துவான். அந்த கல் ஒளிய இழந்துட்டு அப்புட்ன மாரி. அந்த ரொகனட்ற குழந்தைய நான் பார்த்தே ஆகணும்னு அவன் கத்திட்டு இருக்கான். ரொகனட் வந்து அதுல லைட்ட இழந்துட்டு அப்புட்ன மாரி கத்திட்டு இருப்பான். அவள என்னத்த பத்தி பேச வரணும்ல ஏரியா அது எபிசோட்லாம் வழங்கு நண்பா. இப்போ நம்ம ஹீரோயின்ற மென்ஷன தான் காட்டிட்டு இருக்கான். அங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஸ்வாட் பிராக்டிக்ஸ் எடுத்துட்டு இருந்து இப்ப யார் சொல்லிக் குடுக்குறேன்னா நம்மட லூயிஸ் தான். மறுபடியும் சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் ஸ்வாட வீசிட்டு இருந்திப்பா. இன்னும்மா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வீசிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயினுக்கா களைச்சு பேத்திருக்கேன். தலைவன் முதுகுலயே போட்டுருப்பான். என்ன செஞ்சுட்டு இருக்கியா நீ? உனக்கு செய்ய முடியலையா? அப்படின்னு மாரி கேட்டுருப்பான். அதுக்கிடையிலே உன்னோட ஸ்டாமினா திருந்து போய்த்தான்னு பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இல்ல முடியல அப்படின்ற மாரி திரும்ப செய்ய ஆரம்பிச்சுப்பா. இந்த லூயிஸ்ன்றவன் ட்ரெய்னிங் ஸ்வார்ட்மேன்ஷிப்ப கத்துக் குடுக்கறதுன்னா, ஒரே ஸ்வாட் ஸ்டேக்க மறுபடியும் செய் அப்படின்ற மாரி சொல்லி டார்ச்சர் பண்றான்ப்பா. அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. அவனா மறுபடியும் சொல்லிட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோயின்ட்ட. நீ இப்படி செய்யும்போது தான் உனக்கு ஸ்ட்ரென்த் வரும். ஸ்வாட ஒழுங்கா பயன்படுத்துறதுக்கான உனக்கு எபிலிட்டி எல்லாம் அதிகமாகும். அப்படின்ற மாரி அவன் பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பாப்பா. இவன் ஆரம்பிச்சதுல இருந்து இதத்தான் புலம்புறான். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருந்தாச்சு நான் ஒழுங்கா செய்வேன். அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் செஞ்சு என்னால முடியும் அப்படி நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டு இருக்கா. என்னால முடியும். இல்ல என்னால முடியாது. என்னால முடியாதுன்னு கூட நம்ம ஹீரோயின் ஸ்வாட கீழ போட்டுட்டு விழுந்துருவா. என்னால இயலாவே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அவன் கேட்கிறான். என்ன நீ ஏற்கனவே டயர்ட் ஆயிட்டியான்னு கேட்கல நம்ம ஹீரோயின் சொல்றா. பார்த்தா எப்படியா விளங்குது? ஒரு டயர்ட் ஆயி போய்து உளுந்து போய்து கிடக்குற பொம்பளைய பார்த்து டயர்ட் ஆயிட்டியான்னு கேட்கிறா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருந்திப்பா. நாங்க ஒரே இந்த ஸ்வாட்மேன்ஷிப் உன்கிட்ட கத்துக்கிட்டதுக்கு பதிலுக்கு என்னைய வச்சு செஞ்சுட்டாளே! நீ 10,000 தொரக்கா அன்றைக்கு மட்டும் ஸ்வாட ஸ்டேக் பண்ணியிருக்கேன்யா! அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லி கத்திட்டு இருந்திப்பா. ஒரே ஸ்டேக்க திரும்ப திரும்ப குடு குடுன்னு சொல்லி என்னைய டார்ச்சர் பண்ற நீ அப்டின்னு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருந்திப்பா. அவன பார்த்தா அவன் வந்து ஸ்வாட்மேன்ஷிப்ப கத்துக் குடுக்குறதுல உண்மையிலேயே ஒரு புலியாட்டம் இருந்திப்பான் பயப்புல. நம்ம ஹீரோயின் ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு போடு ஓட்டிப்பான் நம்ம ஹீரோயினுக்கு. அத பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு அத கத்துக்கிட்டு இருந்திப்பா. என்ன இருந்தாலும் இத கத்துக்கிட்டு தான் ஆகணும் நான் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திப்பா. இந்த வீடியோவுல நான் பார்த்தேன். அந்த யூடியூப் வீடியோல அதுல வர மாதிரி நான் செய்யணும்டா, இத கத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம ஹீரோயின் அந்த ஸ்வாட் எடுக்க போய் தூக்கியிருப்பா. கையெல்லாம் வலிச்சிருச்சு பாவம். கையெல்லாம் ஒரு மாதிரி கண்ணி போய் தெரியும். ஹார்டா ஃபீல் ஆகுதுன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா. அவன் பார்ப்பான். சரி அப்பண்டேக்கு உனக்கு ட்ரெய்னிங் போதும்டேக்கல இல்ல என்னால முடியுங்க அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் கத்துவா. அவன் ரோலா அப்டின்ற மாரி சொல்லி இப்படி சொல்லிட்டு இருக்கான். நீ இப்ப சடனா அவ்ளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் எடுக்கணும்டா. எந்த அவதியும் இல்ல. நீ பொறுமையா செஞ்சா காணும். சடனா நீ ஸ்வாட்மேன்ஷிப்ப கத்துக்கலனுண்டு ஃபாஸ்ட்டா இது செஞ்சீண்டா அது உடம்புக்கு தான் ஆபத்தா முடியும். அதால பொறுமையா செய். ஸ்டாமினா அதிகரிக்கும் உனக்கு. உனக்கு அதுக்கேத்த மாதிரி ஸ்டாமினா கொஞ்சம் குறைவா இருக்கு. அதால நீ பொறுமையா தான் செஞ்சாகணும். ஏன்டா உன் உடம்பு வீக்கா இருச்சு அப்டின்ற மாரி அவன் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஸ்வாட்மேன்ஷிப்ப கத்துக்கிறதுல அவ்வளோ ஆர்வமா இருந்துச்சு.
நம்மோட லூயிஸ் பயன்படுத்தின ஆரவ பார்த்து நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிட்டா. அதால அத கத்துக்கிட்டு பயன்படுத்தி ஆகணும்னு ஒத்த கால்ல இருந்துட்டு இருந்து, இப்ப அவனா பார்க்குறான். ஆனா நான் குயிக்கா கத்துக்கலனுங்க என்னால முடியும். என்ன செஞ்சாலும் சரி அத நான் கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருந்து, இப்ப ஒத்த புடியில இருந்து இப்ப அத கத்துக்கூடியா ஸ்வார்ட்மேன்ஷிப் அப்டின்ற மாரி அவன் ஏன்டா ஒரே ஒரு இயர்ஹா இருந்தீங்க உண்மையான மேல் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த சிஸ்டம் பேர கத்தி கதறிக்கிட்டு இருந்தீங்க உண்மையான மேல் கண்டுபிடி 1 வருஷம் தான் இருக்கு அப்டின்ற மாரி. நம்ம ஹீரோயினா நம்பிக்கை இழந்து பார்த்துட்டு இப்ப அந்த ஸ்வார்ட்மேன்ஷிப் இருந்தாச்சும் கொஞ்சம் உதவிகரமா இருக்குங்க நம்மளுக்கு அப்டின்னு பார்த்துட்டு இருந்து இப்ப. டெஸ்ட் மிஷினே அந்த அந்த செவர போய் தொடுறதுலயே என்னால போதும் போதும்னு ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த மிஷின்ல அவரு அதுல என்ன தண்டனை கிடைக்கும்னு எனக்கு தெரியும் பெனால்டி. ஒருவேளை நான் கம்ப்ளீட் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. என்ன வித்தியாசமா நடந்தாலும் சரி அப்டின்னு போட்டு நம்ம ஹீரோயின் நான் இத கத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் குயிக்கா ஸ்ட்ராங் ஆவணும். எனக்கு அதுக்காக ஒரு காரணமும் இருக்கு. ஆனா நான் அத வெளிய சொல்லாம நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு எனக்கு ஸ்வார்ட்மேன்ஷிப்ப கத்துக்கிட்டே ஆகணும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு கேட்கல. நம்மட்ட லூயிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்கிட்ட ஸ்வார்ட்மேன்ஷிப் கத்துக்க கேட்கல. நான் நினைச்சேன் உண்மையிலேயே சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்குற. அதெல்லாம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ கைவிட்டுருவான்னு நான் நினைச்சேன். ஆனா நீ உண்மையிலேயே கைவிடல. நீ ஹவுஸ் கிளைமன் ஃபேமிலிய சேர்ந்த ஒன்று நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுற. அதால பெஸ்ட்டு உன்னோட பாடிய ஸ்ட்ரென்த் பண்ணணும். அதுக்காக தான் நான் இத சொன்னேன் இன்றைக்குல. நம்ம ஹீரோயினா கண்ணுல ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுச்சு. நம்மட லூயிஸா அப்படி பார்த்துட்டு இருந்தீப்பா. லூயிஸா சரி, சரி போதும் நாளைக்கு பார்க்கலாம்ன்னு பேத்திப்பான். நம்ம ஹீரோயினா சொத்தையில அடிச்சுக்கிட்டு இருந்தீப்பா. உன்னையால முடியும் ரோலா, உன்னையால முடியும், உன்னையால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோ இன்னொரு டைம் பண்ணுவா அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் திரும்ப பண்ண ஆரம்பிச்சுப்பா அந்த ஸ்வாட் ஸ்டிக்கு. நம்ம ஹீரோயினா இன்றைக்கு தான் என் லைஃப்லயே கடைசி நாள் அப்படின்னு நினைச்சிட்டு செய் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் போராட்டத்துல செஞ்சுட்டே இருந்தீப்பா ஸ்வாட் ஸ்டிக்கு. அதெல்லாம் பின்னால இருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தீப்பான். அதோடயே சாப்டர் 16 முடியுது. சாப்டர் 17ஓட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோயின் தான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இப்ப அப்போ ஃபாதர் ஃபாதர் அப்படின்ற மாரி கூப்பிடுவான். லூயிஸ் தான் நம்ம ஹீரோயின் ட்ரெய்னிங் எடுக்கிறத அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. லூயிஸ் ஃபாதர்ன்னுவாங்க. அவ ஓகே தான அவ அப்படி செய்றதில்ல அப்படின்ற மாரி அவன் கேட்பான். நம்ம ஹீரோயினா கிரவுண்ட சுத்தி ஓடிக்கிட்டே இருந்திருப்பா. அவளோட ஸ்டாமினா தீர்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்திருப்பா. அவ ஸ்வார்ட்மேன்ஷிப்ல அந்த ஸ்டேக்க பயன்படுத்தியிருப்பா. அதுல நம்ம ஹீரோயினுக்கு வெறுத்து போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கலக்கி போனடா ஓட ஆரம்பிச்சுப்பா கிரவுண்ட சுத்தி. அதெல்லாம் பத்தி அவங்க யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அவ இந்த இந்த மென்ஷன விட்டு வெளிய போகாம இதுக்குள்ள இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது மாரி தான் விளங்கு. இருந்தாலும் இது என்ன வகையான ட்ரெய்னிங்ன்னு எனக்கு விளங்குல அப்டின்ற மாரி நம்மோட டியூக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவ இந்த நாள்ல எல்லாம் ஒரு மாதிரி ட்ரெய்னிங்லயே ஃபோக்கஸா இருந்துகிட்டு இருக்கியா. அவளோட மனசுல என்ன எண்ணம் ஓடுதே ஹரியா அப்டின்ற மாரி பார்த்துக்கல. லூயிஸ் கேட்பான் அவளோட உடம்ப பார்க்காம அவ இப்படியெல்லாம் பாடுபட்டுட்டு இருக்கியா, கஷ்டப்படுறா அப்டின்ற மாரி சொல்லிக்கலயே நம்ம ஹீரோயின் திரும்ப ஓட ஆரம்பிச்சுப்பா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்காம. அத பார்த்து அவனெல்லாம் ஷாக்கா இருந்திருப்பான். கட் பண்ணா நம்மோட டியூக்ர மென்ஷனுக்கு முன்னாலேயே ஒருத்தன் வந்துட்டு இருந்திருப்பான். ஒரு மாரி அந்த ஹை பிரீஸ்ட். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கலிங்க. அப்பா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த எபிசோடில் உண்மையிலே பங்கமாக இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்க. பாய் கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.